இந்த பாலை குடித்ததே உனக்கு அதிகப்படியான போஷாக்கை அளித்துவிடும் தாரா. சரி, நான் புறப்பட வேண்டும். அம்மா, தயவு செய்து போகாதீர்கள் அம்மா. நான் சென்றே தீர வேண்டும். நான் புலியிடம் வாக்கு கொடுத்துள்ளேன். அது ஒரு சாதாரண பிராணி தானே. ஆனால் வாக்கை காப்பாற்ற வேண்டுமே. எனது சகோதரிகளே, என்னுடைய இந்த அனாதை கன்றுக்குட்டியை உங்கள் கன்று போல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அம்மா, திரும்பி வந்து விடுங்கள். அம்மா, போகாதீர்கள். அம்மா, நில்லுங்கள். பகுலா, நீ எங்கு செல்கிறாய் என்று எனக்கு தெரியும். இது நியாயம்தான், ஆனால் அத்தியாவசியம் இல்லை. நீ ஒரு இளம் பசு. உன் கன்றுக்கு நீ அவசியம் தேவை. ஆனால் நானோ ஒரு வயதானவன். வெகுநாள் இப்பூமியில் வாழப்போவதில்லை. அந்த புலிக்கு நீ ஏன் உன்னையே சத்தியம் செய்து கொடுத்தாய்? அந்த உணவாக நான் இருந்து விடுகிறேன். சீக்கிரம் வெற்றி பெற்றவர்களுக்கு ருசியான பழச்சாறு கொடுப்பேன். வேகமாக, இன்னும் வேகமாக. நான் தான் ஜெயித்தேன். நான் தான் முதலிடம். இல்லை, நான் தான் வெற்றி பெற்றேன். என் கன்றுதான் முதலில் வந்தது. அதற்குள்ளேவா? மூவரில் யாருமே இறுதிக்கோட்டை தாண்டவில்லை. இந்த கன்றுதான் இறுதிக்கோட்டை முதலில் தாண்டியது. இதனோடு ஓடிச் சென்ற அந்த சிறுவன் எங்கே? யாருக்குமே இவனை பிடிக்கவில்லை என்றால் இவன் என்னோடவன். இந்த கன்றுக்கு என்னை சவாரி செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ என்னவோ. பொய் சொன்ன பசுவை நம்பி நான் எப்படி இவ்வாறு ஏமாந்து போனேன். ஆனால் நான் பொய் பேசவில்லை. அவளையும் அவளது கன்றையும் சேர்த்து உண்பேன் என்று நான் சொன்னது. அதற்கு அவசியம் இருக்காது. வாக்கின்படி நான் இங்கு திரும்பி விட்டேன். உண்மைதான். உன்னை ஒன்று எனது பசியை நான் போக்கிக் கொள்ளப் போகிறேன். என்னை ஏற்றுக்கொள். இந்த மாடு உனக்கு ஒருவேளை உணவுதானே. ஆனால் நீ என்னை உன்றால் நான் மறுபடியும் உன்னை வேட்டையாட முடியாது. வேண்டாம், அவர் பேச்சை கேட்காதே. இவன் பேச்சில் உண்மை உள்ளது. கிராமவாசிகளை என்னிடமிருந்து பல முறை காப்பாற்றி இருக்கிறான். ஆமா, நான் அவனையே உண்கிறேன். தாரா, வேண்டாம், இங்கிருந்து சென்று விடு. ஆனால் நீங்கள் இல்லாமல் நான் வாழ தயாராக இல்லை அம்மா. ஆஹா, உணவு கூடிக்கொண்டே இருக்கிறது. வேண்டாம், வேண்டாம், என்னை உண்டுகொள். தெளிவாக யோசிப்புலியே, என்னை உண்டு விடு. அளவில் அதிகம் என்றால் அது பசுதான். ஆனால் இந்த கன்றுதான் இருப்பதிலேயே ருசி அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இவனை உண்பதுதான் சிறப்பான விஷயமாக இருக்கும். சரி, நான் உண்ணப்போவது அனைவரையும் தான். போட்டியிலிருந்து விலகி எங்கோ செல்கிறாய் கிருஷ்ணா. நீ அதை சோர்வடைய வைக்கிறாய். நான் அதை எதுவும் செய்யவில்லை. இவன் தான் என்னை சோர்வடைய வைக்கிறான். போதும் போதும். நீ திறமைசாலி என்று நிரூபித்து விட்டாய் நண்பா. நீ ஒரு கன்றல்ல, நீ ஒரு எருமைக்கு நிகரானவன். சீக்கிரம் கிருஷ்ணா, வா. இவன் ஒரு அரக்கன். என்னை பற்றி கவலைப்படாத சுபலா. ஆனால் மற்றவர்களோடு நீயும் ஓடிவிடு. சீக்கிரம். கிருஷ்ணா, எங்கே இருக்கிறாய்?
முடிவெடுப்பதிலும் ஒரு முடிவெடுக்க வேண்டும். உங்களில் யாரை முதலில் உண்பது? இந்த கன்றுதான் ருசி அதிகமாக இருக்கும். என்னை உண்டுக்கள். நான் என் அம்மாவை விட ருசியாக இருப்பேன். ஆனால் என் அம்மாவை போகவிட. இல்லை, அவள் உடம்பில் இறைச்சி என்பதே இல்லை. அதோடு உன் பசியை அவளால் போக்க இயலாது. என்னை உண்டு தயவு செய்து அவளை போக விடு. தயவு செய்து என்னை சாப்பிடு. இந்த அப்பாவி மிருகங்களை செல்ல விடு. ஒரு மனிதனை உண்டால் உனக்கும் ஒரு நல்ல பெயர் அல்லவா? அதுவும் இல்லாமல் நான் புது உணவாக இருப்பேன். அந்த கன்ற ஒரு அரக்கன். கவலைப்படாதே சுபலா, கிருஷ்ணாவால் அவனை சமாளிக்க முடியும். நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? உங்களுக்காக பழத்தை பறித்துக் கொண்டிருந்தேன். கூடவே அவனோடு சண்டையும் போட்டிருந்தான். எனக்காக இதை எடுத்து வை பலராமா. இன்னொரு இடத்துக்கு நான் உடனடியாக செல்ல வேண்டும். நீ தவறான முடிவை எடுத்து விட்டாய். கிருஷ்ணா, நான் ஏன் இந்த பசுவை உண்ணக்கூடாது? தன் கன்றை ஒருமுறை பார்க்க விட்டால் உயிரை எனக்கு அர்ப்பணிப்பேன் என்றது. அது கொடுத்த வாழ்க்கை காப்பாற்றியதல்லவா? அதற்கு பரிசளிக்க வேண்டாமா நண்பனே? அப்படி என்றால் கன்றை உண்கிறேன். ஆனால் தாராவோ தன் தாய்க்கு பதிலாக தன்னை அழித்து சுயநலமில்லாமல் செயல்பட்டிருக்கிறது. அதையும் நீ கௌரவித்தாக வேண்டுமே. அது சரி, ஆகட்டும். அப்படி என்றால் இருவரையும் நான் சாப்பிடவில்லை. புலிகள் நியாயமான மிருகம் என்று கேள்விப்பட்டேனே. நீ ஒரு முதியவரை எப்படி உண்பாய்? போரிட கூட சக்தி இல்லாத ஒருவரை நீ எப்படி உண்ண முடியும்? சொல். என்னை மன்னித்து விடு கிருஷ்ணா. ஒரு புலியை போல் இல்லாமல் அரக்கனை போல் நடந்து கொண்டேன். ஓ கிருஷ்ணா, உனக்கு நான் எப்படி நன்றி தெரிவிப்பது? நீ என் கன்று தாராவை காப்பாற்றி விட்டாய். அதையும் உன்னை போல் பெரிய பசுவாக மாற்றுவேன். வா பகோலா, உனக்கு ஒன்றை காண்பிக்க வேண்டும். வாக்குறுதியை காப்பாற்றி நீ சுயநலமில்லாமல் நடந்து கொண்டதினால் இந்த காடு என்றென்றும் பகுலா காடு என்று அழைக்கப்படும். ஏய், போதும் போதும், உங்கள் நாக்கு என் உடலை கூசுகிறது. வேண்டுமென்றால் நீங்கள் இருவரும் இதை உண்ணுங்கள்.